கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றியும் வேல்யூ ஃபார் மணியை பற்றியும் நாம் சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் சில செய்திகளை சொன்னேன். மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல நாம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நம்முடைய பெற்றோருடைய பொருளாதார சூழல் வளமாக இருந்தால் கூட நம்ம பொறுப்போடு தான் இருக்கணும். அவங்க நமக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் கூட நம்ம சிக்கனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை நெறி வாழ்நாள் முழுவதும் உதவியாக இருக்கும். நான் சில அலுவலகங்களை பார்த்துருக்கேன். 2 பேர் ஒரே சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் பொறுப்பாக இருப்பார், பணத்தை அனாவசியமாக செலவு பண்ண மாட்டார். ஈவினிங் அந்த அலுவலக பணி முடிஞ்சதும் போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் அதில் கொஞ்சம் பணத்தை சம்பாதிப்பார். அவர் பல பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு இருப்பார். பசங்களை நல்லா படிக்க வைப்பார். என்கிட்ட வரதன்னு ஒருத்தர் இருந்தார். நான் டிஐபிஆராக இருக்கும்போது வரதன்னு அவர் ஓஏவாக இருந்தார். அவர் சொன்னார், ஐயா நான் இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ என் வேலை என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, வெளியில் பெஞ்சில் உட்காந்துருக்கணும், பெல் அடித்தா உள்ளே போகணும், என்ன சொல்கிறாங்களோ செய்யணும், மறுபடியும் பெஞ்சில் உட்காந்துடணும்னு. இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்கான்னு நான் யோசித்தேன். அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சாயந்தரமாக போய் இந்த பணியெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ப்ரெஸ்ஸில் போய் வேலை செய்வேன், 4 மணி நேரம் வேலை செய்வேன். என் பசங்க இந்த மாதிரி பெஞ்சில் உட்கார்ற வேலையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரையும் நான் படிக்க வச்சேன், பிஇ படிக்க வச்சேன். இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்டபோது நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா ஒரு கடைநிலை ஊழியராக வேலை பார்த்தா கூட அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப பொறுப்பாக. அதே மாதிரி இன்னொருவர் இருந்தார், மனோகர்னு சொல்லிட்டு, அவர் டிரைவராக இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு 2 பசங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் யூஎஸ்ஏயில் இருக்காங்க, இன்னொரு சன் யூகேயில் இருக்கார். எல்லாம் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க. அவங்களுடைய வேலையை என்னென்னா, இவர்கிட்ட இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கப்பான்னு பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க, இவர் இன்வெஸ்ட் பண்ணுறார். அந்த மாதிரி வசதியாக எப்படி முடிஞ்சது அப்படின்னா, பொறுப்பாக இருந்தாங்க, பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணல, சிக்கனமாக இருந்தாங்க, சேமித்தாங்க, அதை ஏதோ ஒரு நிலத்துலையோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணாங்க, அது பெருகினது, அதை வச்சு இன்னொரு நிலத்தை வாங்கினாங்க. இப்படி அவங்க வாழ்க்கையை வளமாக்கிக்கிட்டாங்க. நல்லா படிக்க வச்சார். பசங்கள்லாம் இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவர் ஆனால் பசங்கிட்டலாம் போயிடல, அவர் ஜாலியாக இங்கே தான் இருக்கார். அவர் எனக்கு டிரைவராக வேலை பார்ப்பார். அவர் காரில் காரை வெளியே விட்டுட்டு இந்த அரசாங்க காரை எடுத்துகிட்டு போவார். அந்த அளவுக்கு வசதியாக வாழ முடிஞ்சது. எதனாலனா இந்த வேல்யூ ஃபார் த மணி அப்படிங்கிறது தெரிஞ்சிறவங்க சிக்கனமாக இருக்கிறது மட்டுமில்லை, எதிர்காலத்தை வளமாக அமைத்து கொள்வார்கள். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். சில நேரங்களில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க அவங்கள விட கம்மியான பதவியில் இருக்கிறவங்ககிட்ட கடன் வாங்குவாங்க. இதை தான் நம்ம இந்த மரியாதை ராமன் கதையில் சொல்லுவாங்க. என்னென்னா, 2 மாடு வச்சுருக்கிற ஒரு லேடிக்கிட்ட 20 மாடு வச்சுருக்கிற ஒரு பெண்மணி கடன் வாங்குவா, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டா. இந்த 2 மாடு வச்சுருக்கிறவ போய் மரியாதை ராமன்கிட்ட போய் வழக்கு தொடுப்பா. அப்போ அந்த 20 மாடு வச்சுருக்க சொல்லுவா, என்கிட்ட 20 மாடு இருக்கு, இவன் 2 மாடு வச்சுருக்கா, இவகிட்ட போய் நான் ஏன் கடன் வாங்கணும் அப்படின்னு. அப்போ மரியாதை ராமன் என்ன பண்ணுவார், சரி நாளைக்கு வழக்கை ஒத்தி வைக்கிறேன், நாளைக்கு வாங்கன்றுவார். அடுத்த நாள் வரும்போது மரியாதை ராமனுடைய நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு சேராக இருக்கும். அந்த 2 மாடு வச்சுருக்கிறவ வருவா, காலில் சேர் போட்டுரும். அவள் ஒரு சொம்புலேயே அப்படியே நாசூக்காக காலை அலம்பிக்கிட்டு உள்ளே வந்துடுவா. இந்த 20 மாடு வச்சுருக்கிறவ எப்படி கழுவுறான்னு பார்த்தா, அவள் ஒரு குடம் தண்ணி பத்தாது, இன்னொரு குடத்தை வாங்கி காலை அலம்பிக்கிட்டு உள்ளே வருவாள். அப்போ மரியாதை ராமன் சொல்லுவார், நீ வாங்கியிருப்ப கடன். ஏன்னா நீ இந்த 2 குடம் தண்ணியை யூஸ் பண்ணி இந்த காலை அலம்பியிருக்க, அவள் ஒரே சொம்பில் காலை அலம்பிக்கிட்டா. அதனால் அவள் சிக்கனமானவ, நீ ஊதாரியாக இருக்கிறவ, அதனால தான் நீ அவங்ககிட்ட கடன் வாங்கியிருப்பேன்னு தீர்ப்பு சொன்னாருன்னு சொல்லிவிட்டு நான் சின்ன வயசில் படித்தேன். இப்போ நாங்கள்லாம் என்னென்னாக்கா, நாங்கள் சின்ன வயசில் இருந்த இடத்துல தண்ணி கஷ்டம் ரொம்ப அதிகம். சம்மர் 4 மாதத்துக்கு தண்ணி கிணத்துல வற்றிரும், வெளியே இருந்து எடுத்துகிட்டு வரணும். ஒவ்வொரு சொட்டையும் நாங்கள் பார்த்து பயன்படுத்தணும். அதனால் என்ன பண்ணணும், எங்கள் வீட்டில் மரம்லாம் இருக்கும், ஆளாளுக்கு ஒரு கொய்யா மரத்தில் போய் வாய் கொப்பளிக்கிறது. இப்படி அந்த மரங்களை சம்மரில் காப்பாற்றணும். இன்றைக்கு வரைக்கும் நான் தண்ணியை வீண் பண்ண மாட்டேன், சிக்கனமாக தான் செலவு பண்ணுவேன். அனாவசியமாக தண்ணியை நான் செலவு பண்ணது கிடையாது. அப்போ தண்ணி எதில் சிக்கனம் ஆரம்பமாகுதுன்னா சொற்களில் சிக்கனம் ஆரம்பமாகுது. சொற்களை எப்படி பயன்படுத்துகிறோம்,
விழிப்புணர்வு எதில் ஆரம்பிக்குது? தண்ணியில் ஆரம்பிக்குது. நீங்கள் தண்ணியை விழிப்புணர்வோடு செலவு பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே விழிப்புணர்வோடு இருப்பீங்க. அப்போ விழிப்புணர்வை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு தண்ணீர் கற்றுத்தருகிறது. ஆக நிறைய சம்பாதிக்கிறவங்க பணக்காரங்கள் இல்லை, பொறுப்பாக சேமிக்கிறவர்கள் தான் பணக்காரர்களாக நாளடைவில் ஆகிறார்கள். கடன் வாங்கிறதுங்கிறது ஒரு வியாதி. நம்ம கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமேல வாங்கிக்கலாம், செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். இன்னொன்று, கல்லூரியில் படிக்கிற உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா இந்த ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை பேர்கிட்ட எவ்வளோ ஏச்சு பேச்சு வாங்கி அதை சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுமா? பல நேரங்களில் மேலதிகாரி உள்ளே உட்காந்துருப்பார், 1 மணி நேரம் வெளியே ஒரு ஃபைலை வச்சுட்டு காத்துட்ருக்கிற அலுவலர்களை பார்த்துருக்குறேன் நான். அது மட்டும் இல்லை, ஒரு லாரிக்கு கீழே தரையில் படுத்துக்கிட்டு ஒரு சாக்கை விரித்து அதை ரிப்பேர் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்குறேன். கையெல்லாம் அழுக்காகி சாயந்தரம் அங்கே குளிச்சுட்டு அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வீட்டுக்கு வர பல ஒர்க்கர்ஸை நான் பார்த்துருக்குறேன். அவங்கெல்லாம் நாம் தான் இப்படி வாழ்க்கையில் ஒரு சாதாரண பணிக்கு போயிட்டோம், நம்ம பசங்க நல்லா படித்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ரத்தம் சுண்ட வியர்வையை சிந்தி கண்ணீரை சிந்தி உங்களை படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த பணத்தை நம்ம எவ்வளோ பொறுப்பாக செலவு பண்ணோம். இது அறிவுரை இல்லை, இது உண்மையிலேயே நான் பார்த்துருக்கேன். எங்கள் காலையிலே பொறுப்புணர்வோடு சில பசங்க இருப்பாங்க, சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க, கடைசியில் நல்லா படித்தாங்க, நல்ல மார்க் வாங்கினாங்க, நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்களேன், எங்கள் காலேஜில் ஒருத்தர் ஓஏவாக இருந்தார். அவருடைய பையன் அதே காலேஜில் அது எங்கள் காலேஜில் படித்தவர் அதே காலேஜில் ப்ரொஃபஸராக வந்தார். அது எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும் பாருங்கள். அப்போ அவருக்கு அவ்வளோ பெருமை, நான் பையன் இதே காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிற அப்படின்னு. அது மாதிரி பொறுப்புணர்வோடு இருக்கிறவர்கள் அந்த குடும்பத்தினுடைய நிலையையே உயர்த்திடுறாங்க. ஒருத்தர் உயர்ந்த உடனே அந்த குடும்பமே உயர்ந்துருது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ₹1 சம்பாதிக்கிறதுக்கு பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் அவங்களுடைய ஒர்க் ஸ்பாட்டில் போய் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு நாள் பாருங்கள், அப்போ தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாளில் இருந்து அந்த பணத்தை நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் படிச்சிருக்கிறேன். என்னென்னா, ஒரு இன்டர்வியூ, கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது. அப்போ இந்த பையன் கேள்வி கேட்குறாங்க, இவனை பார்த்து கேட்குறாங்க, நீ ஏதோ இந்த டிகிரி முடிக்கிறியே, ஏதாவது ஸ்காலர்ஷிப் வாங்கினியா அப்படின்னு. ஸ்காலர்ஷிப்லாம் எனக்கு எதுவும் கிடைக்கல. ஏன்னா வெளிநாட்டில் ஸ்காலர்ஷிப் வாங்காமல் படிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு பிஜிலாம் படிக்கணும், யூஜிலாம் படிக்கணும்னா ஸ்கூல் படிப்புக்கு அப்புறம் நீங்கள் ஸ்காலர்ஷிப் இல்லாமலையோ பெனிஃபேக்டர் இல்லாமலையோ படிக்கவே முடியாது. பெனிஃபேக்டர் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதான் இந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெனிஃபேக்டர்ஸாக தங்களை என்ரோல் பண்ணிக்கிட்டு பசங்களை படிக்க வைப்பாங்க. ஒரு யூனிவர்சிட்டியில் என்னாச்சுன்னா, திடீர்னு இந்த நம்பர் ஆஃப் பெனிஃபேக்டர்ஸ் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ 10 பேருக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க 2 பேருக்கு ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்கன்னா, அந்த வருஷம் பெனிஃபேக்டர்ஸை கூப்பிட்டுட்டு யாரெல்லாம் பெனிஃபிட் அடைஞ்சாங்களோ அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சாங்க. அப்போ தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த உடனே, இவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு நாம் தான் உதவி இருக்கிறோம், இவங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில் நம்ம விளக்கேற்றி வச்சுருக்கிறோங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்க இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். இந்த பெனிஃபேக்டர்ஸ் இல்லாமல் படிக்க முடியாது. ஏன்னா கல்விக்கான செலவு ரொம்ப அதிகங்க. நிறைய பேர் பார்க்கலாம், நான் ஈவினிங் டைமில் யங்ஸ்டர்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுவாங்க, டேபிள் க்ளீன் பண்ணுவாங்க. சில பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க, மில்கை பாயில் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாமே காலேஜில் படிக்கிறவங்க. அவங்களுடைய பேக்கெட் எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க இந்த மாதிரி வேலை செஞ்சால் தான் முடியும். பேரண்ட்ஸே தாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் எப்படின்னா, நாம் கடைசி வரைக்கும் பசங்களை தாங்குகிறோம். ஆனால் வெளிநாடுகளில் அப்படி கிடையாது. +2 படித்த உடனே இனிமேல் உன் வேலையை பாரு. ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, அவர் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக, நான் ஒரு பையன் மெக்கானிக். அவர் அதை பற்றி கவலையே படல. அவர் என்ன சொன்னார், அவன் படிக்கலை அதனால் மெக்கானிக் ஆகிட்டான், நான் என்ன பண்ண முடியும், அவன் படிக்க வேண்டியது அவனுடைய பொறுப்புன்ட்டார். அங்கே இன்னொன்று என்னென்னா, அங்கே டிக்னிட்டி ஃபார் லேபரும் இருக்குது. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சமூகத்தில் மரியாதை இருக்கும். நான் இந்த வேர்ல்டு டூரிசம் மார்ட்டுக்காக லண்டனுக்கு போயிருந்த போது
அந்த டியூப் ட்ரெயினை பிடிச்சிட்டு போகணும் நாங்கள் அந்த வேர்ல்டு டூரிசம் மார்ட் நடக்கிற இடத்துக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லேடிஸ் அப்படியே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இந்த டியூப் ட்ரெயினில் ஏறி போங்கன்னு அவங்க எங்களை எஸ்கார்ட் பண்ண விதத்தை பார்த்தீங்கன்னா தே வேர் ஆல் என்ஜாயிங் த ஒர்க். ஏன்னா டிக்னிட்டி ஆஃப் லேபர் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி அப்படி இல்லை, இந்த வேலைக்கு தான் மரியாதை, அந்த வேலைக்கு மரியாதை இல்லை, இதுக்கு கூடுதல் மரியாதை அப்படிலாம் கிடையாது. அங்கே எல்லா வேலைக்குமே ஒரு டிக்னிட்டி இருக்குது. அதனால் தே ஆர் ஆல் ஹாப்பி. இங்கே வந்து எப்படின்னா கடைசி வரைக்கும் பெற்றோர் தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்போ இந்த பையனை பார்த்து கேட்குறாரு அந்த இன்டர்வியூ, கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுறவர், ஏப்பா நீ வந்து எப்படி படித்த, அப்போ எதாவது ஸ்காலர்ஷிப் கிடைச்சதா? ஸ்காலர்ஷிப் இல்லை, நான் வந்து பணத்தை செலவு பண்ணி தான் படித்தேன். அப்பா அம்மா 2 பேரும் என்ன மில்லியனரா? எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா என்ன பெரிய ரிச் ஃபீமேலா? ரிச் ஃபீமேல் இல்லை, அவங்க வேலை செஞ்சு அதுக்கு வர பணத்தில் தான் என்னை படிக்க வச்சாங்க. அப்படியா? என்ன வேலை செய்கிறாங்க? அவங்க இந்த லாண்ட்ரி ஒர்க் பண்ணுறாங்க, துணியெல்லாம் வந்து துவைச்சி கொடுக்குறாங்க, அதுதான் அவங்க வேலை. அப்படியா? எங்கே உன் கையை கொடு அப்படின்ட்டுருக்காங்க. கை பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பளபளன்னு பளிங்கு மாதிரி இருக்குது. நீ ஒரு நாள் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது இல்லையா அப்படின்ட்டுருக்காங்க. இல்லை, ஹெல்ப் பண்ணதில்லை. சரி, நாளைக்கு மறுபடியும் உனக்கு இன்டர்வியூ வைக்கிறேன். நீ போய் உங்கள் அம்மா வேலை செய்கிற இடத்த போய் ஃபஸ்ட்டு பார், எப்படி வேலை செய்கிறாங்க. நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். போயிட்டு வந்துட்டாங்க. அவன் இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ முடிஞ்சோடனே நேராக அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அந்த அம்மா நிறைய துணியை தண்ணியில் நனைச்சி சோப்பு போட்டு ஊற வச்சுருக்கு. அதெல்லாம் அந்த போயிட்டு அந்த அம்மா கையை எடுத்து, அம்மா கையை கொடுமா பார்த்தா கை ஃபுல்லாக அந்த புண்ணு. இத்தனை நாள் இந்த புண்ணை நம்ம கவனித்ததே இல்லையே. நமக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, ஆனால் இதை கவனித்ததே இல்லையே. அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, நான் இன்றைக்கி எல்லாம் பண்ணுறேம்மா. ஏப்பா நீ எதுக்குப்பா? இல்லைம்மா இருங்கம்மா நான் பண்ணுறேன்ட்டு இவன் அதெல்லாம் எடுத்து துணியெல்லாம் துவைச்சி அதை வந்து அலசி அதை காய போட்டு, அம்மா நீங்கள் பேசாமல் இருங்கம்மான்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரான். செஞ்சுட்டு இவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு ஊட்டுறான். இவனுடைய கையை அம்மா பார்த்தா எல்லாம் வந்து கொப்பளமாக காய்ச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமு துணியை துவைக்கிறான். எல்லாத்தையும் அவ்வளோ துணியை வந்து துவைச்சி காய போட்டு எல்லாம் பண்ணும்போது கையெல்லாம் புண்ணாக இருக்குது. அம்மா எவ்வளோ நாள் இவனுக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணியிருக்கியம்மான்னு அழறான். கையை பிடிச்சிட்டு அழறான். அவனுக்கு இத்தனை நாள் நீ பட்ட வலிவே எனக்கு தெரியலையாம்மா. நீ ஏதோ வேலைக்கு போகிற வர அப்படின்னு நான் நினச்சேம்மா. இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க விட்டியா? ஏம்மா இவ்வளோ கஷ்டப்பட்ட? நான் பேசாமல் வேலைக்கு போயிருப்பேம்மா, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருந்துக்கலாமேம்மா. ஏம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டா? இந்த கையெல்லாம் புண்ணாயா என்ன படிக்க வைக்கணும்மா? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மானுங்கிறான். நீ வேலைக்கு போகாதம்மா, நான் இனிமேல் வேலைக்கு போய் நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் படித்து முடிச்சிட்டேன், ஏதோ ஒரு வேலைக்கு போய் பார்க்குறேன், இனிமேல் நீ போகக்கூடாதுங்கிறான். அடுத்த நாள் கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகிறான். போனோடனே 4 பேரும் உட்காந்துருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க. என்னப்பா இது போடையா? உங்கள் அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு போனேன். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க, எனக்காக படிக்க வச்சுருக்காங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்? அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க செய்கிற வேலையை நான் செஞ்சேன். எங்கே உன் கையை காமி அப்படிங்கிறேன். கையை காமிச்சா கையெல்லாம் புண்ணாக இருக்குது. கையை அப்படி தொட்டு தடவி கொடுத்துட்டு சொல்கிறாங்க, சரி யூ ஆர் செலக்டட். ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணுற வேலையில் வேலையினுடைய மகத்துவம் தெரியணும், தொழிலாளர்களுடைய அருமை தெரியணும், அவங்கள வேர்வையினுடைய மதிப்பு தெரியணும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த வேலையில் இருக்க முடியும். அதனால் உன்னை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், உனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறோம், இனிமேல் உங்கள் அம்மாவை வேலைக்கு போகக்கூடாது, நல்லா பார்த்துக்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. அவன் திரும்பி வரான், சந்தோஷமாக திரும்பி வரான். திரும்பி வந்து அம்மாட்ட சொல்கிறான், அம்மா வேலை கிடச்சிருச்சு, இனிமேல் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன். இது ஒரு சாதாரண கதை தான். ஆனால் இதை படிக்கும்போது இது நம்ம நாட்டில் எத்தனை வீடுகளில் இந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு ஏச்சு வாங்கிக்கிட்டு பசங்களை படிக்க வைக்கிறாங்க. இப்போ நான் சில வீடுகளில் பார்க்குறேன், அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சமையல் வேலை செய்கிறாங்க அல்லது வீட்டு வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்க பசங்க பிஇ படிக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு என்ன கடமை இருக்குது? ஒரே ஒரு கடமை தான், சிக்கனமாக இருக்கணும். நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு யார் வீட்லேயே போய் சமையல் பண்ணி துணியை துவைச்சி நம்மளை படிக்க வைக்கிறாங்க. சில டைமில் அவங்க கண்ணா பின்னு கத்துவாங்க, சரியாக கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அங்கே என்ன தோசை கொடுக்குறாங்களோ, என்ன இட்லி கொடுக்குறாங்களோ, என்ன சாப்பாடு போடுறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஒருத்தருக்காக தானே இதை பண்ணுறாங்க. நம்ம அப்போ அவங்கள பற்றி நினச்சி பார்க்க வேணாமா? நாம் போய் அவங்ககிட்ட போய் லேட்டஸ்ட்டாக ஒரு பைக் வேணும், நீ எனக்கு வாங்கி கொடுக்கலன்னா பாரு அப்படின்னு அட்டகாசம் பண்ணல, நான் காலேஜே போக மாட்டேன் அப்படின்னு மிரட்டலாமா? அல்லது இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் ஒரு அழகான ஒரு செல்ஃபோன் வந்திருக்கு, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு நினைக்கலாமா?
உங்கள் அம்மா கையில் அந்த உழைச்சி சம்பாதிக்கிறாங்கல்ல அந்த காசில் பழைய சாதம் சாப்பிட்ற பாருங்க, அது பஞ்சாமிர்தத்தை விட, இன்னும் சொல்லப்போனால் அது பாதாம் அல்வாவை விட மேம்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அவங்க உங்களுக்கு அன்புனால் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை விட மகத்துவமானது என்ன இருக்குது? நீங்கள் நினச்சி பாருங்கள், அன்பு இல்லாமல் கொடுக்கறது ஏதாவது மேம்பட்டதாக இருக்க முடியுமா? விவேக சிந்தாமணியில் வருது, நீங்கள் அன்போட ஒரு கூழை கொடுத்தீங்கன்னா கூட, உப்பில்லா கூழும் அப்படின்னு வரும், உப்பில்லாத கூழை கொடுத்தா கூட அது அமிர்தத்தை மாதிரி மேம்படுத்துது. ஆனால் அதே நேரத்தில் முப்பழத்தோடு நீங்கள் அன்னம் பால் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறீங்க, ஆனால் முகத்தில் ஒரு புன்சிரிப்பே இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அது சரியான விருந்தோம்பல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக சந்தாமணியில் கூறப்பட்டிருக்கு. ஆனால் என்னென்னா, அம்மா அவ்வளோ பாசத்தோடு நம்ம பையன் படிக்கணும், எவ்வளோ வேதனை, எல்லா வேதனையும் சொல்லுவாங்களா? இப்போ எத்தனை பேரண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டுக்கு பசங்களை உட்கார வச்சுட்டு, நான் இன்றைக்கி வேலையில் இவ்வளோ கஷ்டப்பட்டப்பா, எங்கள் மேனேஜர் என்னை திட்டிவிட்டார், நான் இன்றைக்கி உட்காந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உன்னை படிக்க வைக்க காமிச்சிக்கவே மாட்டாங்க. பையனுக்கு தெரியவே கூடாதுப்பா, மனசு உடஞ்சிருவான், அவன் நல்லா இருக்கட்டும், நம்ம நல்லா இருக்கிறதாவே அவன் நினச்சிக்கிட்டோம். எந்த அப்பாவுமே தன்னுடைய பையனுடைய கண்களில் தன்னுடைய எஸ்டீமை விட்டு கொடுக்க நினைக்க மாட்டார். அதான் அந்த பைசைக்கிள் தீவ்ஸில் ஒரு ஸ்டோரி கூட நான் சொன்னேன். பையன் அப்பா கிட்ட அடி வாங்கிறதே ஒரு அவமானம் இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நீங்கள் உங்கள் பையன் முன்னாடி அடி வாங்கிறத நினச்சி பார்க்க முடியுமா நாளைக்கு எதிர்காலத்தில்? அல்லது உங்கள் அப்பா உங்கள் கண் முன்னாடி அடி வாங்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? அதை விட வேதனை என்ன இருக்குது? அதுதான் கொடுமையான வேதனைமா அந்த பைசைக்கிள் தீவ்ஸில். அதை பார்த்துட்டு தான் சத்யஜித்ரே அவர் சினிமா எடுக்கணுங்கிற ஆர்வமே ஏற்பட்டதுமாங்க. அப்பேற்பட்ட ஒரு கதை, அற்புதமான கதை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்படியெல்லாம் அவமானப்பட்டு, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு 4 காசை சேர்த்து உங்களை படிக்க வச்சு உங்களை மேம்படுத்த நினைக்கும் போது நீங்கள் எவ்வளோ பொறுப்புணர்வு. இது அறிவுரையே இல்லை, இது அனுபவம். நான் பார்த்துருக்கேன். சாதாரண குடும்பத்திலேருந்து பசங்க வந்திருப்பாங்க, அவன் ஃபஸ்ட் இயர் அப்படியே பரிதாபமான சட்டையும் பரிதாபமான பேண்ட்டும் போட்டிருந்தான், பிரிஞ்சிருக்கும் சட்டையெல்லாம். அப்படி சேருவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை மிரட்டி அது இதுன்னு பண்ணி ரொம்ப லக்ஸூரியஸாக எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பையன் படிக்கட்டும், சரி ஏதோ ஒரு 4 வருஷம் முடிச்சுன்னா இவன் அதுலேயும் அரியர்ஸ் வச்சு அதையும் முடிக்காமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கூட படித்து என்ன சுகத்தை அவங்க அனுபவிச்சிருக்காங்க நினச்சி பாருங்கள். இது அறிவுரையே இல்லை, இது உண்மையிலே நடக்கிற ஒரு சம்பவம். இதே நேரத்தில் இன்னொரு வெற்றி கதையும் நான் சொல்லித்தான் ஆகணும். எங்கள் பேட்ச்லேயே ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவர் சாதாரண ஃபேமிலியிலேருந்து தான் வந்தவர், ஆனால் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஆனால் ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு பாவமாக இருப்பாப்படி, யாராவது சொன்னால் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்படி. அவர் படித்து முடித்தார், பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி படித்து முடித்தார், கனடாவில் போய் பிஹெச்டி படித்தார். ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருது, could I talk to Mr. ஈரையான்பு அப்படின்னு. யார் இது அப்படின்னு பார்த்தா அவர் தான் பேசுகிறாரு. அவ்வளோ ஒரு அழகான இங்கிலீஷில் அவர் பேசுகிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டார். நானோ டெக்னாலஜியில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டார். எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணார். இதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மனநிறைவு ஏற்பட்டது. ஏன் அந்த மனநிறைவு ஏற்பட்டதுன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். என்னென்னா, இவர் சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு பொறுப்பை உணர்ந்து படித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய செமினார்ஸு, கான்ஃபரன்சஸ்ஸு, ஒர்க் ஷாப்ஸு எல்லாம் அட்டன் பண்ணார். டெய்லி எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புவார். அவருடைய வளர்ச்சி எதனால் நடந்தது? ஒரு பொறுப்புள்ள மகனாக இருந்தார். எதுக்காக காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்காங்க? படிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் படிக்கணும், நல்லபடியாக நம்ம வரணும் அப்படின்னு. அப்போ இந்த வியர்வையினுடைய மதிப்பு எதில் இருக்குது? நாம் அந்த வியர்வையினால் கிடைக்கக்கூடிய பணத்தை எவ்வாறு செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்து தான். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஒரு பொருளை வாங்குகிற போது முதல்ல மூவா எழுதுவார். தம்பிக்குன்னு கடிதங்கள்லாம் எழுதியிருப்பார் மூவாவுடைய கடிதங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்னென்னா, எளிமையான வாழ்க்கை. ஏன்னா அவரே எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். ரெண்டாவது, அவர் இன்னொன்று சொல்லுவார், என்னென்னா சிக்கனத்தை வலியுறுத்துவார். இந்த சிக்கனமும் எளிமையும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். அவர் தேவையில்லாத பொருளை வாங்காத. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க,
ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே போயிட்டு ஒரு பொருள் நல்லா கிடைக்குது, சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வருவாங்க. அதில் என்னென்னா அந்த பொருள் அவங்களுக்கு தேவையாகவே இருக்காது. தேவையே இல்லாமல் எதுக்காக ஒரு பொருளை வாங்கணும்? சில பேர் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறாம்பாங்க. அந்த சாக்ரட்டிஸ் என்ன பண்ணுவாராம், டெய்லி காலையில் கடைக்கு போவாராம். கடைக்கு போய் எல்லா பொருளையும் அப்படி பார்ப்பாராம், பார்த்துட்டு வருவாராம். வந்துட்டு சொல்லுவாராம், எதுக்கு நீங்கள் கடை வீதிக்கு போனீங்க, ஒரு பொருளும் வாங்கலை? இல்லை, எவ்வளோ பொருள் எனக்கு தேவையில்லைன்னு தெரியறதை பார்க்குறதுக்காக போனேன். நம்ம தேவையானதை பார்க்குறதுக்கு இல்லை, எவ்வளோ பொருள் எனக்கு தேவையில்லாததுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போனேன். இவ்வளோ பொருள் நாட்டில் எனக்கு தேவையில்லைன்னு. நான் ஒரு பொருளை போவோம், ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுறோன்னு போவோம், அங்கே பார்ப்போம், ஒன்று திடீர்னு பிடிச்சிருக்கோம், அதை வாங்கிட்டு வர்றது, அதை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. இது மாதிரி நம்ம நிறைய நேரங்களில் பணத்தை செலவு பண்ணுறோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உண்டு, தேவையில்லாததை நீ வாங்கி கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் தேவையானதை எல்லாம் விற்க தொடங்கி விடுவாய். ஏன்னா என்ன ஆயிரும், ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா தேவையானது விற்று வாழும். அதாவது 3 ஜெனரேஷன் இருக்கும். அது பார்த்தா தாத்தா பணக்காரரு, அப்பா செலவாடி, பையன் வந்து பிச்சைக்காரன் ஆயிடுவான். ஏன்னா அவங்க தாத்தா சேர்த்துனதெல்லாம் இவன் தலைமுறையில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த ஊதாரித்தனத்தினால முடிஞ்சு போயிடும். கடைசியில் என்னன்னாக்க விற்று வாழ்கிறது. சில குடும்பங்கள் என்னாங்கன்னா, இன்றைக்கி இதை விற்கலாமா, இந்த நிலத்தை விற்கலாமா, இந்த பொருளை விற்கலாமா, இந்த நெக்லஸை விற்று அது ஒரு 6 மாதம் ஓடும். இப்படியே காலத்தை தள்ளுறவங்கள நம்ம பார்க்க முடியும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது உங்களுக்கு, எந்த காரணம் கொண்டும் நீங்கள் தயவு செய்து அனாவசியமான செலவை செய்யாதீர்கள். குறைந்த அளவிற்கு நீங்கள் உடைகளை வைத்துக் கொள்ளுங்கள். தேவையான பொருட்களை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். எளிமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? இப்போ நாம் உழைச்சாதான் அந்த உழைப்பினுடைய மரியாதை தெரியும். இப்போ கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் எழுதி மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். கஷ்டப்பட்டு மார்க் வாங்கின பையனுடைய முகத்தில் என்ன மகிழ்ச்சி இருக்குன்னா, உழைப்புனால் கிடைத்தது அப்படின்னு. நான் எப்போவுமே கல்லூரி மாணவர்கள்ட்ட சொல்லக்கூடிய இன்னொன்று, உணவை தயவு செய்து வீணாக்காதீர்கள். நான் வந்து ராஜபாளையத்தில் தசரத ராஜான்னு ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் அதுக்கப்புறம் தான் எனக்கு நண்பனாகிறார். அவர்கிட்ட ஒரு நல்ல பெரிய பணக்காரர், அவர் பெரிய செல்வந்தர். ஆனால் என்னென்னா, அவருடைய வாழை இலையில் பார்த்திங்கன்னா அந்த மிளகாயை தவிர எதுவுமே மிச்சம் இருக்காது. கருவேப்பிலெல்லாம் கூட சாப்பிட்ருவார். ஃபஸ்ட் எடுத்தோடனே கருவேப்பிலை தான் சாப்பிடுவார். எதையுமே மிச்சம் வைக்க மாட்டார். அவ்வளோ க்ளீனாக அந்த இலையை மறுபடியும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நேர்த்தியாக சாப்பிடுவார். நான் அசந்து போயிருக்கேன், எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இவர் எப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு. அவர் எங்கிட்ட என்ன சொன்னார்னா, சுவாமி சித்பவானந்தா கிட்ட நாங்கள் வந்து பயிற்சி பெற்றோம். சுவாமி சித்பவானந்தா தான் எதையுமே உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. நான் வந்து கர்நாடகாவில் சில நண்பர்களை சந்திக்கும் போது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்னங்க ஏதோ இல்லைங்க, நாங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா இந்த சாப்பாடு பிரசாதம் ஆகிடுது. பிரசாதத்தை யாராவது வீண் பண்ணுவாங்களா? அதனால் நாங்கள் எதையுமே வேஸ்ட்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு. இன்றைக்கி பல இடங்களில் நான் பார்க்குறது என்னென்னா, உணவை சாப்பிட்றத விட வீணடிக்கிறது அதிகமாக இருக்குது. அது கல்யாண வீடுகளுக்கு போனோம்னா, எதுக்குத்தான் இந்த தேவையில்லாத பெருமைன்னு தெரியல, 50 ஐட்டம் 60 ஐட்டம், இட்டாலியன் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, ஜெர்மனி ஃபுட்டு, அது இதுன்னு. நம்ம ஊரில் சாப்பிட்ற சைனீஸ் ஃபுட்டு இல்லை, இதெல்லாம் ஃபேக் ஃபுட்டு. உண்மையான சைனீஸ் ஃபுட்டை இங்கே ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க. அது இண்டியனைஸ்டு சைனீஸ் ஃபுட்டு. அதாவது எல்லாம் வரிசையாக அவன் பாட்டு காமிச்சிக்கிட்டே வராரு. ஒரு ஆள் டபக்குன்னு போட்டுறாரு. அது மாடுங்களுக்கு புல், இந்த வைக்க புல்லை காமிக்க மாதிரி இப்படியே கல்யாணத்தில் எடுத்துகிட்டு வராங்க. அதை அப்படியே டக்குன்னு போட்டுக்கிட்டே போகிறாங்க. இவங்களும் வேணுமா வேணாமா, சாப்பிட முடியுமா? நான் எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு தட்டு கொண்டு வாங்க, இதெல்லாம் எடுத்துருங்க, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் எடுத்துடுவேன். இலையில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் சாப்பிடுவேன். ஏன்னா இலையில் எதை சாப்பிட முடியுமோ அதை தான் வாங்குவேன். நிறைய உழைப்பை வீண் பண்ணுறோம் இல்லையா? ஒரு கல்யாணம் நடத்துகிற காசில் 3 கல்யாணத்தை நடத்த முடியும். அவ்வளோ உணவை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், தேவையே இல்லாமல் வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ சில நாடுகள்லாம் எப்படின்னா, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிங்கன்னா அதுக்கு ஃபைன் போடுறாங்களாம். இதுக்கெல்லாம் நாங்கள் ஃபைன் போடுவோம், இதை நீங்கள் வேஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி உணவை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? ஏன்னா உணவு வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது உழைப்பை வீண் பண்ணதுக்கு அடையாளம் இல்லையா? அதனால் நீங்கள் வேல்யூ ஃபார் மணியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ரூபாயும் சிக்கனமாக செலவு பண்ணணும்.
உணவை வீண் செய்யக்கூடாது. உங்கள் பெற்றோருடைய வியர்வையை மதிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை பலனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.